தேங்க்யூ. இன்றைய சங்கல்பம், இந்த புனிதமான 1 மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது உங்கள் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். இதுவே இன்றைய சங்கல்பம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ள மனமும் லட்சுமி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் பாட வராங்க சாலா நாகப்பனாச்சி. விநாயகர் வழிபாடு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. நன்றி ஆச்சி. எவ்வுயிர்களாலும் தம்மறிவால் உணர்வதற்கு ஓதுவதற்கும் அறியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அறியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறில்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் சிவனை அடைவது எளிதாம். நம்மளுடைய அனைவருடைய குருவையும் மனதில் இருத்தி நாம் இந்த குரு வணக்கம் சொல்வோம். மாணிக்க வாசகருக்கும் முதல் வணக்கம். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா அருண் பிரகாஷ். திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். நன்றி தீபா. பாண்டியனின் வெப்ப நோயை தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டர் சுந்தரர் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்ப
பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி வள்ளி. சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் வந்து திருவாசகத்துல திருச்சதகம் அப்படிங்கிற பகுதியில 2வது பகுதி அறிவுறுத்தல் அப்படிங்கிறது. நேத்து மெய்யுணர்தல் பார்த்தோம். அதுல மெய் உணர்தல் அப்படின்னா நமக்கு மாணிக்க வாசகர் நேத்து என்னெல்லாம் சொன்னாரு? எது உண்மை பொருள் அப்படின்னு சொன்னாரு. எதற்காக ஏங்கணும், எது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும், எதை அடைய வேணுங்கிற நோக்கம் நமக்கு இருக்கணும், எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நேத்து சொன்னாரு. பக்தி வேணும், வைராகியம் வேணும். அந்த பக்தியில ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு மத்ததெல்லாம் தேவையில்லை. எதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாரு? பொன் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, பதவி தேவையில்லை, எதுவும் அது எதுவும் தேவையில்லைங்கிற வைராகியம். அந்த வைராகியம் எப்படி வரும்? பக்தி மேலிட்டு வரும்போது, பக்தியினுடைய அளவு கூடும்போது இதெல்லாம் தன்னால வந்துரும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் சந்திக்கும் போது அது மெய் என்ன என்பதை, உண்மை பொருள் என்ன என்பதை காட்டும் அப்படின்னு சொன்னாரு மெய்யுணர்தல்ல. அப்ப அந்த மெய் உணர்தல் அப்படிங்கிற அந்த இதுக்கு அப்புறம் அடுத்தது அறிவுறுத்தல் அப்படின்னு, அந்த மெய்ஞானத்தை கண்ட அந்த ஒரு மெய்ப்பொருளை கண்ட அந்த நிமிடம், ஓ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த நான்கிறது மறுபடியும் மறுபடியும் அப்பப்ப வந்துகிட்டே இருக்குமா. அந்த நான்கிறது இருக்கக்கூடாது, அந்த தன்மையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நான் வரும்போது அதை எப்படி உடைக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த அறிவுறுத்தல் சொல்லுது. நான் பக்தி பண்ணதுனால, பக்தி வைராகியம் இது ரெண்டும் எப்பேற்பட்ட விஷயம். எவ்வளவு பக்தி அவர் சொன்னதுல எவ்வளவு இருந்தது, அது போல அந்த வைராகியம் எவ்வளவு இருந்தது. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது அத அது நடத்தி அந்த மெய்யை நம்ம உணர்ந்தோம்னா உடனே நான் பண்ண பக்திக்கு அவர் அருள் புரிஞ்சு இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிறது உள்ள வந்துருது. மறுபடியும் எட்டி பாக்குது. அந்த நான்கிறத விட்டு ஒழிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் அல்லவா. அப்போ அப்படி வரும்போது உடனே அந்த மனசுக்கு சொல்றாரு. இந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனசுக்கு அறிவுறுத்தல், மனசுக்கு சொல்றது. ஏ மனமே, நான்னு நீ சொல்றியே, நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த மனசை அடிச்சு உடைக்கிறதுக்காக சொல்லப்படுற பாடல் தான் இது. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன். இந்த பக்தியும் வைராகியம் வந்துட்டதுனால நீ பெருசா பக்தி பண்ணிட்டேன், வைராகியமா நான் இருந்துட்டேன், வேண்டாததெல்லாம் இதெல்லாம் வேண்டான்னு நான் இருந்துட்டேன், அதனால நான் இறைவனை பார்த்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீ ஒண்ணுமே பக்தியே பண்ணல, நீ வேஷம்தான் போட்ட அப்படின்னு அந்த மனசுக்கு சொல்றாரு. அந்த அந்த மனம், பக்தி செய்யக்கூடிய அந்த மனதுக்கு சொல்றாரு. அப்ப நான் அவரை எப்படி அவரையே அவருடைய மனதுக்கு எப்படி சொல்றாரு? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன். உன் அடியார்கள் எல்லாம் அந்த சிவ அடியார்களுக்கு தகுந்த வேடமான பட்டை போட்டு ருத்ராட்சம் போட்டு அவர்களெல்லாம் உன் அடியார்கள் மெய்யானவர்கள். அந்த அடியார் கூட்டத்துக்குள்ள நானும் இப்படியெல்லாம் போட்டா எனக்கும் பக்தி வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி எல்லாம் அவங்க வெளியில என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த இதெல்லாம் நானும் போட்டுக்கிட்டு என் மனசுல உன்னை எப்ப வந்து சேருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அவசரம் தான் இருக்கே எனக்கு ஒழிய, உன் மேல அந்த பக்தி என்னைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லையே எனக்கு. உன்னை எப்படியாவது வந்து வந்து சேர்ந்தரணுங்கிறது தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மனசை எப்படி அனலைஸ் பண்றாரு, இதுல ஏன் அப்படி சொல்றாருங்கிறத நம்ம உணரணும். மனோ ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, சொல்லுங்க மனோ. சாரி, இல்ல ஆக்சிடென்டல் ஆயிடுச்சுங்க. சாரி. எங்க விட்டோம்?
ம். அதாவது இதுல எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே. இந்த இந்த இடத்துல மாணிக்க வாசகர் என்ன நிலையில இருக்காருங்கிறத நம்ம உணரணும். அவர் ஏன் இப்படி தவிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்ம அத புரிஞ்சுக்க முற்பட்டோம்னா, இந்த இந்த வாசகங்கள் நமக்கு ரொம்ப புரியும். என்னன்னா, அவர் ரொம்ப ஏங்கி திருப்பெருந்துறையில அந்த குருவா வந்து, அதாவது தன்னுடைய பக்தன் ஒருவன் தனக்கு ஏங்குறான்னு சொன்னோன, குரு வந்து காத்து கிடந்தாராம் குருந்த மரத்தடியில. இவன் எப்ப வருவான், இவனை பார்க்கலான்னு. எந்த அளவுக்கு பக்தனுடைய மனம் அவரை காணணும்னு ஏங்குதோ, அந்த அளவுக்கு இறைவனுடைய மனமும் ஏங்குமா. அதனால, ஓ இந்த வழியாதான் அவன் போவான், சோ இந்த மரத்துக்கு அடியில நம்ம உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா அவனை பாத்திர முடியும் அப்படின்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு கேம்ப் போட்டு அவர் அங்க உட்கார்ந்துட்டாரு. வரும்போது அவருடைய அடியார்களையும் கூட்டிக் கொண்டு வருவாரு. சிஷ்யர்களோட தான் வராரு. அப்படி வந்துதான் அந்த குருந்த மரத்துக்கு அடியில இருக்காரு. அப்படி வந்த குருவ இறைவன, அந்த குரு இருந்தாலும் குருவே ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அத்தனை குருமார்கள் வர்றாங்களாம். ஆனா நமக்கு அந்த மெய்யை உணர முடியுதா அப்படின்னு கேட்டா நம்மளால எல்லாம் உணர முடியல. அந்த ஒரு ஒரு உண்மையான குருவை நம்ம பார்த்தோமா, பார்த்தாலும் அவர்கள் உண்மையான குருன்னு உணர்ந்தோமா அப்படின்னு கேட்டா இல்ல. உணர்ற பக்குவத்துல நம்ம இல்ல. ஆனா அதே மனித ரூபத்துல வந்த அந்த சிவனை, அந்த பர பரம்பொருளை மாணிக்க வாசகரால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஏன்னா அவருடைய நிலை பக்குவப்பட்ட நிலையாக இருந்தது. ஆஹ் அப்படி அவர் உணர்ந்துட்டாரு, அங்க குருவையும் பார்த்துட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, குரு வந்த சிஷ்யர்களோட மாணிக்க வாசகர் போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாரோடையும் சேர்ந்து இவர் வர்றதுக்குள்ள அந்த நெருப்புல எல்லாரும் இறங்கி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மாணிக்க வாசகரை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம இறைவனை பார்த்துட்டோம், இறைவனோட போயிடலாம், அவரோடையே கலந்துரலாம், அவர் சொல்றதுதான் கட்டளை, அவரை இன்னும் விட்டு பிரியவே கூடாது. இது எப்படி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் கூடிய ஒரு பதியும் பத்தினியுமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நடுவுல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க அப்படின்னா, பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே இருந்துடணும், இனி பிரியவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாம விட்டுட்டு போற ஒரு சுச்சுவேஷன் வந்தா, அந்த மனம் எப்படி ஏங்கும், எப்படி தவிக்கும், எப்படி துடிக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்கணும். அப்படி விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போகும்போது அததான் இங்க சொல்றாரு. நாடகத்தால் உன்னடியார், அந்த சிஷ்யர் கூட்டம் நீ கூட்டிட்டு வந்தியே, அவர்களெல்லாம் மெஞ்ஞான அடியார்கள். அந்த அடியார்களுக்கு நடுவுல நானும் அந்த மாதிரி வேஷம் போட்டு இருந்தேன். நானும் உன் அடியார்னு சொல்லி இருந்தேன். அப்படி அவர்கள் கூட போகும்போது நானும் உன் கூடவே வந்துடணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன். ரொம்ப இது பண்ணேன். ஆனா ஆனா எனக்கு என்ன தோணல, உன்னைய நினைச்சு நினைச்சு உருகணும்னு தோணலையே எனக்கு. நான் உன்னோட எப்படியாவது வந்துரணும்னு தானே நினைச்சேன். அப்படி உன்னைய நினைச்சு நினைச்சு உருகிறதுக்கான அருளை எனக்கு கொடுப்பாயாக, அந்த வரத்தை எனக்கு கொடுப்பாயாக. நான் எப்படி எல்லாரும் என்ன எனக்கு எப்படியா இந்த இந்த இதுல இருந்தெல்லாம் ஒரு எஸ்கேபிசம், அதாவது இந்த அஹ் அதாவது இன்பங்கள் நிறைய வந்து அதுல மயங்கி இருக்கிறது வேற, துன்பம் வரும்போது எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம், இதுல இருந்து தப்பிச்சு எப்படியா போயிட்டா சரி, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இன்பமும் வேணும். துன்பம் ஒரு ஒரு நம்ம கைக்கு மீறி வரும்போது அதாவது இது இருந்தா அதுவும் வரும் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா, இதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை, எப்படியாவது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போனா சரி, எனக்கு பிறவியே வேண்டாம்ப்பா, உன்னோட வந்தரேன்னு ஒரு நிலை இருக்குல்ல, அது உத்தமமான நிலையா அப்படின்னு கேட்டா அது கூட இல்லையா. எந்த நிலையா இருந்தாலும், இன்பமோ துன்பமோ, எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் அவனை நினைந்தே உருகுவது என்பதுதான் உத்தமமான நிலை அப்படிங்கிறது இங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு. சோ இந்த வரிகளை படிக்கலாம் நம்ம. உமா படிங்க உமா. திருச்சிற்றம்பலம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடக சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என்னோடு அகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே.
இந்த முதல் பாட்டு வந்து சுருக்கமா சொல்லணும்னா, நடிப்பை தவிர்த்து மெய்யன்பு கேட்டல். நடிப்பை தவிர்த்துங்கிறத விட, நான் செய்யறது நடிப்பு தான். நீ அத அ எனக்கு வந்து உண்மையான பக்தி பண்ண தெரியாதுப்பா, அப்படின்னு சொல்றாரு. அப்போ அ இதுல இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்லணும்னா, நடிச்சா கூட கடைசியா ஒரு பாவனை பண்ணா கூட போதும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்றது. அ அதாவது இப்ப ரமண மகரிஷியோட அந்த இதுல பார்த்தோம்னா, ரமணர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு நா ஒரு அ நாடகம் ஒண்ணு போடுறாங்க. அவங்க திருவிழால ஒரு கூத்து ஒண்ணு போடுறாங்க. அதுல வந்து அந்த நாடகத்துல சிவபெருமான ஒரு புள்ளைய நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அ அந்த வேடம் போட்டு நிக்க வைக்கிறாங்க. அந்த வேடம் போட்டு நின்னதுக்கே அப்படி அசையாம நின்னுட்டாராம் ரமணர். அந்த சின்ன இளம் பருவத்திலேயே. அந்த வேடத்துக்கே அப்படி ஒரு மகிமை உண்டு அப்படின்னு. நான் நாடகம் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அடியார்கள். இந்த அடியார்கள் சொல்றாங்கல்ல. ஆனா இவர்கள் இந்த அடியார்கள் நாடகமாக நம்ம திருநீரு உண்மையிலேயே நடிக்கக்கூடிய நம்ம திருநீறு போட்டிருந்தாலும், மனதுக்குள்ள கள்ளம் கொண்டு நாம் திருநீறு பூசி இருந்தாலும், நமக்கு அந்த இறைவனின் மரியாதையையே குடுக்குறாங்களாம். அதுல நம்ம நெறைய நாயன்மார்களுடைய கதையை அப்படி பார்க்கலாம். மெய்ப்பொருள் நாயனாருடைய கதையை பார்க்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் வந்து அரசர். அவர் அரசர். அவர வந்து தத்தன்னு ஒரு அ காவலாளி வந்து அம் அ காவல் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இவர் வந்து அடியார்களுக்கே எல்லாருக்குமே வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிக் குடுப்பாரு அப்படின்னு சொல்லி, ஒரு எதிரி நாட்டு அ எ அ எதிரி ஒருத்தன் வந்து உள்ள வந்து அடியார்கள் வேடம் போட்டு கொண்டு வந்து இந்த அரசன வந்து குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஆனா, அவன் வந்து வேடம் தான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சும் அவனை கொலை அவன் செய்யறது சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாடகம் தான். ஆனா இவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எதுக்கு அப்படின்னா, அந்த வெளியில இடப்பட்ட வேஷத்தையே இறைவனாக நினைச்சு அதற்கு அப்பேற்பட்ட மரியாதை. ஏன்னா இவர்கள் உள்ளம் எப்படிப்பட்டது? நம்ம பார்த்தோமே திருவாச அகம், வாச அகம். அவர்களுடைய அகத்தின் வாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த திருநீருக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த ருத்ராட்ச மாலைக்கு ஒரு மரியாதை உண்டு. நீ நாடகம் போடுறியா? உன் மனசுல என்ன இருக்கு? அதெல்லாம் இல்ல. இதுக்கு நான் அந்த இறைவனையே பார்க்கிறேன். அதனால அந்த இறைவன் எனக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு அத ஒத்துக்கிறாங்க. கலிப்பகை நாயனார், அடுத்த நாயனார். அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து 2 அ அவர் வந்து அந்த போர் கலைகள்ல அ வில்லாதி வீரராக இருக்கிறாரு அவர். அப்ப அவரோட ஒரு பொறாமை கொண்டு இன்னொருத்தன் என்ன பண்றான், ஒண்ணுக்கு இன்னைக்கு நீயா நானா அப்படின்னு நான் பார்க்கலாம். நீ வா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு கடைசியா அவர் இவரை எப்படி ஏமாத்தலாம்? ஏன்னா இவரை ட்ரெயின் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து வெற்றியே கண்டுட்டு வராங்க. அதுல ஏற்பட்ட பொறாமையில தான் நீயா நானா பார்க்கலாம் வான்னு கூப்பிடுறாரு. அப்படியும் அந்த பொறாமை இருக்கிறதுனால என்ன பண்றாரு, ஒருவேளை ஜெயிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு உள்ள திருநீர் அணிஞ்சு அது மேல அந்த கவசம் எல்லாம் அணிஞ்சு அந்த போருக்கு வராரு. வந்து கடைசியா இவர் வந்து தோக்க போற சமயத்துல இவருடைய அந்த கவசத்தை நீக்கும்போது திருநீரை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உறைந்து போய் கலிப்பகை நாயனார் நின்னுறாரு. நின்ன சமயத்துல அவரை வெட்டி கொள்றார். அப்போ இவர்கள் எல்லாம் உயிரை ஒரு துச்சமாக நினைக்கிறார். உயிருங்கிறது இந்த உடலுங்கிறதும் எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதே கண்ணப்ப நாயனாரோடைய ஸ்டோரியிலையும் அததான் பாக்குறோம். அவர் கண்ணை எடுத்து கொடுக்கறதுனால் உயிர் கூட ஒரு க்ஷணத்துல போயிடும். அந்த க்ஷணம் வெட்டின க்ஷணத்துல போயிடும். ஆனா அந்த கண்ணை எடுத்து கொடுத்து அப்புறம் திரும்ப இன்னொரு கண்ணையும் அதே வழியை கொண்டு தடவை கூட ஏதோ அது வலி எப்படி இருக்குன்னு தெரியாததுனால கூட பண்ணிடலாம். ஆனா இன்னொரு கண்ணையும் எடுத்து வலி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கண்ணையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு வழியையும் இறைவனின் அன்பின் முன்னால் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அப்படிப்பட்ட மெய் அன்பு கொண்ட அன்பர்கள் அவர்களுடைய அன்பு நடிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நான் அப்படிங்கிற அந்த அகந்தை அவர்கள் யாரிடமும் கிடையாது அப்படிங்கறது தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. இதே நம்ம நாடகமாக அந்த வேஷம் போட்டானாலும் அந்த திருநீருக்கு உள்ளதும் அந்த ருத்ராட்சத்துக்கு உள்ள மகிமையினாலும் நாமும் கடைசியா அந்த மெய்யன்பை பெறுவோம் அப்படிங்கிறதும் உண்டு. இதுல இங்க யானேதும் இந்த 2வது குள்ள அர்த்தத்தை பார்த்துடலாம். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எனக்கடவே. அதாவது இவர்கள் வந்து அருளை தவிர வேறொன்றும் வேண்டாம். சாகிறதுக்கு கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன். அதாவது
சில சமயம் சாகுறது இறக்குறது கூட ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருந்து கஷ்டப்படுறது, ஒவ்வொரு க்ஷணமும் இருந்து கஷ்டப்படுறதுங்கிறது இன்னும் இது. அதுக்கு அந்த கடினத்துக்கும் நான் அஞ்சேன். வானேயும் பெறில் வேண்டேன். தேவர்கள் எல்லாம் உன்னை போற்றி போற்றி துதித்து அடுத்தடுத்த பதவிக்கு போறதுக்காக உன்னைய வந்து போற்றி பாடுறாங்க. அந்த மாதிரி அந்த சொர்க்கலோகமோ, வைகுண்டமோ, கைலாயமோ எனக்கு வேண்டாம். வானேயும் பெறில் வேண்டேன். மண்ணாழ்வான் மதித்துமிரேன். அதே எனக்கு வேண்டான்னா மண்ண ஆள்றத நான் மதிக்கவே மாட்டேன். மண்ணாழ்வான் மதித்துமிரேன். தேனேயும் மலர்கொண்டை சிவனேயம் பெருமானம் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. இது ரொம்ப நம்ம ரொம்ப நிதானமா வாசிக்க வேண்டிய வரிகள். தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் பெருமானே. அப்படியே தங்கம் செல்லோன்னு அந்த சின்ன பிள்ளைய நம்ம பிறந்த பிள்ளைய என்னெல்லாம் நம்ம அன்பை அப்படி கொட்டி நம்ம கொஞ்சுவோமோ அது மாதிரி சிவனை வந்து கொஞ்சுறாரு இங்க மாணிக்க வாசகர். தேனே மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. அருள் பெருநாள் இது வந்து என்னன்னா, நான் எப்ப உன் அருளை பெறுவேன் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அவர் அருள் பெற்று விட்டார். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவபுராணத்திலே சொல்லிட்டாரு. அப்ப அருள் பெருநாள், அந்த பெரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இலக்கண விதிப்படி இதை வந்து ஆஹ் பெரு பெற்ற பெறுகின்ற பெரு முற்றச்சம். எஸ், கரெக்ட் ஆச்சு. சோ அந்த 3 காலங்களுக்கும் சொல்லக்கூடிய இலக்கணமாக இது சொல்லப்படுது. அப்ப அருள் பெருநாள் நான் அது எனக்கு முன்னாடி கிடைச்சதும் சரி, இப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கதும் சரி, இனி கிடைக்க போவதும் சரி, என்றென்றே என்னைக்கும் இதுதான் இருக்கணும் அப்படின்னு அதை மட்டுமே கருத்தில் வச்சு அதுக்காகவே வருந்துவனே. அதுக்காக மட்டுமே நான் உழைப்பேன், நான் நினைப்பேன், எல்லாமே அதுக்காக மட்டுமே என்னை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வினைத்தொகைன்னு கரெக்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். வினைத்தொகை. தேங்க்யூ. சோ ஆச்சி படிக்கிறீங்களா அது? Can I? Yeah, sure. படி. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயம் பெருமான்யம் எம்மானே உன்னருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஆச்சி. அடுத்தது, வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் அற்றமியேன் மற்றென்னே நான் ஆமாறே. சோ இதுல அன்பு செய்யாம இருக்கிறதுக்காக வருந்துறாரு. அதாவது எப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி அப்படிங்கறது நம்ம ஸ்டார்டிங்ல அந்த பக்தி வைராகியம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எப்படி பக்தி பண்றதுங்கிறது, அந்த ஒரு மலரை வச்சு கும்பிடுறது, ஒரு அந்த நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்து செய்யறதுனால எப்படி நம்மளுடைய அந்த கவனம் இறைவனை நோக்கி போகணுங்கிறது ஒரு ரிமைண்டர். அந்த ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணும் போதே இந்த கை இதை பண்ணும்போது அந்த மலரை வைக்கும் போது மட்டுமல்லாது அந்த மலரை அவன் கிட்ட வச்சுட்டு, இது மாதிரி இந்த கையை கொண்டு நான் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உனக்கு அர்ப்பணம். அந்த பிரசாதத்தை வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இது மாதிரி நான் சாப்பிடக்கூடிய அனைத்து நான் எடுத்துக்கக்கூடிய அனைத்தும் உட்கொள்ளும் அனைத்தும் உனக்கே நிவேதனம். அப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு நாள் முழுக்க செய்யக்கூடியது உனக்கு அர்ப்பணம். அந்த ஐம்புலன்களையும் சமர்ப்பிக்கிறோம். அப்படி இங்க வந்து என்னன்னா, இப்போ நார்மலா பார்த்தோன்னா இந்த ஆசைக்கு வந்து ஒரு விசித்திரமான குணம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளவு பண்ணாலும் பத்தாது அதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒருவேளை ஷாப்பிங் போறவங்க அப்படின்னு, ஷாப்பிங் பிடிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு ஷாப்பிங் பண்ணாலும் பத்தாது. இதே வேற ஒரு பொருள்ல விருப்பம் உள்ளவங்க அப்படின்னா அந்த பொருளை எவ்வளவு வாங்கி 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 சேர்த்தாலும் அது பத்தாது. இப்ப மண் மேல ஆசை கொண்டவர்கள் அப்படின்னா எவ்வளவு இடத்த வாங்கி சேர்த்தாலும் அது பத்தாது. இந்த ஆசைக்கு இப்படி ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. அவர்கள் போதும்னே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆசை போதும்னு சொல்ல விடாது. ஆனா இந்த ஆசையை கொண்டுதான் இறைவனை அடைய முடியும்.
அப்போ இந்த ஆசையை எப்படி திருப்பக்கூடியது? இந்த ஆசைக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கு? அது போதும்னே சொல்ல விடாது. அப்ப அந்த ஆசையை எதன் மேல திருப்பணும்? இறைவன் மேல திருப்பணும். அப்ப நம்ம ஐம்புலன்களுக்கும் முதல்ல நம்ம சொல்லிடுறோம். என் கண் இன்னைக்கு உன்னைய பாக்குது. நான் இன்னைக்கு பாக்குற எல்லா காட்சிகளையும் உன்னை பார்க்கணும். அந்த ஆசையை, கண்ணுக்கான ஆசையை இறைவன் பக்கமா திருப்புறோம். மூக்குக்கான ஆசையும் முகர்வதற்கான ஆசையும் இறைவன் பக்கமா திருப்புறோம். இப்படி ஐம்புலன்களின் ஆசையும் இறைவன் பக்கமாக திருப்பும் போது உனக்கு எவ்வளவு பண்ணாலும் அது பத்தாதது போல் இருக்கும். ஆனா இங்க என்ன மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா கொஞ்சம் பண்ணோம்னு நினைச்சா கூட அது போதும்னு தோணிட்டா பண்ணவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. வருந்துவண்ணின் மலர்பாதம், உன் மலர் போன்ற பாதங்களை காண நான் ஆசைப்படுகிறேன். ஆனா உனக்கு பூக்களை நான் சூட்டவில்லை, நாவால் உன்னை புகழவில்லை. வில்லேந்திய வீரனே, வில்லேந்திய வீரனேன்னா அவர் அந்த பரம்பொருளை அங்க ராமனாக உருவகிச்சாரோ தெரியல. வில்லேந்திய வீரனே, நீயே எனக்கு உன் அருள் அமுதத்தை தரவில்லை என்றால் தனித்து விடப்பட்ட நான் எப்படி உய்யப் போகிறேன்? நான் எதுவுமே உனக்கு பண்ணல, ஆனா நீ என்னைய விட்டுறாதப்பா. நீயே என்னைய விட்டுட்டன்னா நான் எப்படி கரை சேருவேன்? நான் எதுவுமே பண்ணலதான், ஆனா என்னைய மன்னிச்சு நீ ஏத்துக்கவேன், தயவு செஞ்சு ஏத்துக்கவேன். இதை எப்படி அவர் நமக்கு குருவாக மாணிக்க வாசகர் நமக்கு எப்படி சொல்றாருன்னா, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேனே, நீ எனக்கு ஏன் இந்த சோதனையை கொடுத்த? இவ்வளவு தானம் கொடுத்தேனே, எனக்கு நீ ஏன் இந்த செலவை வச்ச? நான் இவ்வளவு பண்ணேனே, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்த? இப்படி கேட்கறது இல்லையா? நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலப்பா, ஆனா நீ என்னைய விட்டுறாத, எனக்கு ஒண்ணும் பண்ண தெரியலையே உனக்கு, நீ என்னைய விட்டுறாத அப்படின்னு கேட்கணுமா இறைவனை. எப்பேற்பட்ட வரிகள்! இத பாடலாம். யாராவது பாடுறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அண்ணன் மாணிக்கமண்ணன் பாடுங்க அண்ணன். வருந்துவன்னின் மலர்பாதம் அவை காண்பான் நாய் அடியேன் இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன் தழும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவனத்தமியேன் மற்றென்னே நாமாரே. நன்றி அண்ணன். அடுத்ததாக, ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. இது எதுவுமே பண்ணாம இதை நமக்கு படிக்கும் போதே ஓரளவு நமக்கு புரியுது இல்லையா? ஆமாறும் திருவடிக்கே, உன்னுடைய திருவடிகளுக்கு அகங்குழையேன், என்னுடைய மனசு குழையல, உன்னைய பார்க்கணும்னே நினைக்கவே இல்லை. அன்புருகன், உன் மேல எனக்கு அன்பே வைக்க தெரியல. பூமாலை புனைந்தேத்தேன், ஒரு நாள் கூட உனக்கு பூ கட்டி நான் போட்டது கிடையாது. உன்னைய புகழ்ந்து பேசவே எனக்கு தெரியாது. புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். சோ உன்னோட திருக்கோயிலுக்கு நான் வந்தது கிடையாது, உழவார பணி செய்தது கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தாலும் நான் சாமர்த்தியமாக, ஒரு கள்வன் எப்படி எதுவுமே செய்யாம ஒரு விஷயத்த எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரோ, அது போல ஒரு கள்வனுடைய மனம் எப்படி செயல்படுமோ அது மாதிரி நான் உனக்கு எதுவுமே பண்ணாம உன்னை அடையணும்னு நினைக்கிறேன். விரைகின்றேன் அப்படின்னா விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். சோ உன்னை அடையணும்னு நினைக்கிறேன், நீ எப்படியாவது என்னை காப்பாத்தி அப்படிங்கிற இந்த வரிகள் இதை சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, சாரி ரெண்டும், ஓ சாரி நிறைய பேர் வருது. ஜெயஸ்ரீ முதல்ல படிங்க, அடுத்தடுத்து ஹேண்ட் அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து படிக்கலாம். ஜெயஸ்ரீ படிங்க. ஒரு நிமிஷம், ஜெயஸ்ரீக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ படிங்க. திருச்சிற்றம்பலம். ஆமாறுன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்துரையேன் புத்தேளீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன்
சதுராளே சார்வானே. சிற்றம்பலம். நன்றி அண்ணா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானெனதென்று என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த பாடல் எங்கும் நிறைந்த இறைவனை போற்றி கூறுதல். அதாவது வானாய் மண்ணாய் காற்றாய் ஒளியாய் உடலாய் உயிராய் உண்மையாய் இன்மையாய் இருப்பவனே, நீதான் எல்லாமுமா இருக்கிற, நீ எங்கேயும் இருக்கிற, எல்லாமுமா இருக்கிற. ஆனா அத உணர என்னுடைய மனதுக்கு தெரியல, இல்ல அப்படி உணர தெரியல. யான் எனது, யான் நான், அந்த இடத்துல நான் கூட அந்த நகரத்தை கூட போடல, அவரு யா அப்படின்னு போடுறாரு. யான் எனது, நான் அப்படிங்கிறது என்னுடையது அப்படின்னு என்று அவரவரை கூத்தாட்டு ஒவ்வொருவரையும் அந்த நான் சொல்லி அவங்க நான் தான் செய்யறேன் என்னோடது இது அப்படின்னு சொல்லி அவரை கூத்தாட வைக்கிறாராம். அதாவது கூத்தாட்டு வைக்கிறாராம், ஆட்டு வைக்கிறாராம். அது எப்படின்னா அந்த அந்த இந்த பொம்மை இருக்கும்ல, அது பேர் என்ன, பொம்மலாட்டம் இல்ல, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து அந்த கயிறை வச்சு இது பண்ணுவாங்க, பொம்மலாட்டம். அந்த அந்த பொம்மலாட்டம் போல நீதான் ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த அதுல தெரிகிற அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த உருவம் வந்து அது செய்யறது போல இருக்கும். இப்ப அந்த உருவத்துக்கே ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா, இது நான் தான் இந்த கையை ஆடுறேன், நான் தான் இப்படி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு அது நினைச்சுக்கிச்சுன்னா எப்படியோ அது போலதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குதான். இதுக்கு பின்னாடி இருந்த அனைத்தையும் நடத்துபவன் அவனே அப்படிங்கறத தெரிய விடாமல் அந்த மாயை என்னது அப்படின்னா இந்த நான் எனது அப்படிங்கறது அந்த மாயையே. அப்போ இப்படி நீ கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே, உன்னை எப்படி நான் வாழ்த்துறது, நீதான் எல்லாமுமா இருக்க, அத புரியாம யான் எனதுன்னு சொல்லி கூத்தாடி கொண்டு இருக்கிறோம். ஆனா உன்னுடைய அளப்பரிய அளவிற்கு அடங்காத பெருமையையும் நீ செய்யக்கூடிய தன்மையையும் அந்த அதிசயங்களையும் நான் என் சொல்லி வாழ்த்துவனே, எப்படி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்டுவிப்பார் யாரொருவர், அந்த சேம் கான்செப்ட், ரைட்? ஐயா, சோ இதுல நான் பாடவா? சரி பாடுங்க ஜி. பாடுங்க. எனக்கு கை தூக்க வரல, என்னன்னு தெரியல. ஏற்கனவே யாராவது தூக்கி இருந்தா தூக்க வரல. ஓ சரி சரி. ஆனா நீங்க முன்னாடி ரைஸ் பண்ணும்போது வந்துச்சாச்சி. சரி பாடுங்க. அதே மாதிரி லோயர் ஹேண்ட் வருது, ரைஸ் பண்ண லோயர் ஹேண்ட் வருது, தெரியாது. நான் பாடுறேன். இது ஸ்கூல்ல எல்லாம் அது பாடமா இருந்துச்சு இந்த பாட்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் மென்மையுமாய் கோனாகி யானெனதென்று அவரை கூத்தாட்டுவான் ஆகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. நன்றி ஆச்சி. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்தது, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர்களின் பக்தியும் அடியார்களுடைய பக்தியையும் இந்த பாட்டுல சொல்றாங்க. அதாவது வாழ்த்துவதும் வானவர்கள், தேவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்துறாங்க. தேவர்கள் தங்களுக்கு மேன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை வணங்குகிறார்கள். தேவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து அந்த இதுல அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் தேவர்கள்லாம் அரக்கர்களை வெல்றதுக்காக அடுத்த இது போறதுக்காக அப்படி அதை நினைச்சு ஒரு பலனை எதிர்பார்த்து அப்படி உன்னைய வேண்டாங்க. ஆனா நானும் இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு, இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் உன்னைய அப்படி வேண்டேன். நாயடியேன், உன் காலையே கட்டி பிடிச்சு இருக்கக்கூடிய அந்த நாயை போல இருந்து எனக்கு இந்த பாழாய் போன பிறவி தலை அறுபட வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உன்னை புகழ்ந்து பாடுறேன். அதனால நீ என்னைய பார்க்க மாட்டாயா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா, காரைக்கால் அம்மையார இதுக்கு உதாரணமாக எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் வந்து ரொம்ப இளம் பருவத்துல அவருடைய தெய்வீக நிலையை உணர்ந்து அவர் கணவர் விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப கணவர் வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அவர்களும் காத்திருக்கிறாங்க. கடைசியா அந்த நிலை இல்ல அப்படின்னு உணர்ந்த போது
இனி இறைவனே நமக்கு கதி அப்படின்னு சொல்லி போகும்போது அவர்கள் இளம் பிராயமாக இருக்கிறதுனால அவர்களுடைய அழகே அதற்கு ஒரு தடையாக இருந்ததாம். அப்ப இறைவனை அடைவதற்கு அழகு ஒரு தடை என்றால் இந்த உடலே எனக்கு தேவையில்லை, பேய் உருவம் கொடுப்பாயாக. எல்லாரும் இந்த என்னுடைய உருவத்தை பார்த்து அதனால வேறொரு எண்ணம் கொண்டு என்னை அணுகக்கூடாது. நான் உன்னை அடையிறதுக்கு எதுவும் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த அழகு தேவையில்லை, இளம் வயது தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு பேய் உருவம் எல்லாரும் கண்டு அஞ்சி நடுங்கும்படியான உருவத்தை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இறைவனை அடைவதற்கு எப்ப தடையாக என்னவா இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிட்டர்மினேஷன், வைராகியம், அது காரைக்காலோட அம்மையாரோடதுல பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். மீனா பாடுறதுக்குள்ள எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் வந்து மாணிக்கவாசகர் தன்னை நாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அதுக்கு ஏதாவது உள்ளர்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆமா, அதுதான் நம்ம முதல் இதுல பார்த்தோம் இல்லையா, இறைவனுடைய பெருமைக்கு முன்னாடி நாம் மிகவும் சிறியவன். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு சிறியவன்னு நம்மளுடைய மனதுக்கு உணர்த்தணும் அப்படிங்கறதான் அவர் நாயை விட சிறியவன் நானு. ஏன்னா நாய்க்கு கூட லாயலா இருக்க தெரியும், அதாவது நன்றி உணர்ச்சி இருக்கும், நன்றியோட இருக்க தெரியும். அப்படி அது கூட இல்லாதவன். அதாவது இங்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னெல்லாம் நம்ம ஐடென்டிபிகேஷன் கொடுப்போமோ, எனக்கு இப்படி, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இப்படித்தான் வேணும், எனக்கு இப்படி வேண்டாம், நான் இதைத்தான் செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன், இந்த நானை சுத்தி தானே நம்ம எல்லாம் ஒரு போலி ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கோமா. அப்படி எதுவுமே கிடையாது. இது வரவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமையானவனாக அவனுடைய பெருமை முன்னாடி, அவன் கடல் போல ஆகாயம் போல அதற்கும் அப்பாற்பட்டு அவன் விரிந்திருக்கக்கூடிய பெருமை முன்னாடி நான் நாயை விட சிறியவன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இந்த மனதுக்கு இந்த நான் என்ற அகங்காரத்தை உடைப்பதற்காகவே ஒவ்வொரு தடவையும் அதை அவர் சொல்கிறார். இதை நம்ம படிக்கலாம். இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க எல்லாம் நான் இந்த ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்கள சொல்றேன். புவனா சொல்லுங்க. புவனா. ஹலோ, சாரி, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால், தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொல வேண்டி, சூழ்த்துமது கரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி புவனா. இது அடுத்தது. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குரவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மென்மேலும், அரவுவார் களலினைகள் காண்பாரோ அறியானே. ரொம்ப நல்ல வரிகள் இது. என்ன இதனுடைய இது பார்த்தோம்னா, பரவுவார் இமையோர்கள்னா அந்த இறைவனை பற்றி தெரிந்தவர்கள், தேவர்கள், மும்மூர்த்திகள் எல்லாரும் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், இறைவனை எப்போதும் போற்றி வாழ்த்தி பாடிக்கொண்டே இருப்பார். அதாவது போற்றி வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அதாவது உரை மூலமாக, பேச்சு மூலமாக, அந்த சப்தத்தின் மூலமாக, உரை அப்படின்னு எடுத்துக்கலாம், உரை மூலமாக வாழ்த்துபவர்கள் இமையோர்கள், அதாவது வானோர்கள், தேவர்கள். பரவுவார் அப்படின்னா உரையாக சொல்பவர், எடுத்து சொல்பவர். வானோர்கள் எல்லாம் எப்போதும் அவரை பத்தியே பேசிக் கொண்டிருப்பார்களாம். அப்போ வேதம்ங்கிறது பாடப்படக்கூடியது. அதனால பாடுவன நால்வேதம், 4 வேதங்களும் அவனை பற்றியே எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கிறதாம். அப்ப பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குரவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம். இங்க பிரிங்கி முனிவர் உடைய கதை நமக்கு தெரியும். அவர் ஈசனோட மட்டுமே தன்னுடைய அன்பை செலுத்தி அந்த ஈசனை மட்டுமே அடைவேன், எனக்கு அம்பாள் அந்த சக்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈசனை வண்டுருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வந்தாருங்கிற கதையை நம்ம பார்த்திருப்போம். அப்போ என்ன அதனுடைய இது நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரிங்கி முனிவருடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, இந்த இயக்கம்
இந்த ஒரு சுழற்சி சக்தி வடிவம் அப்படிங்கிறது என்னது? ஒரு எனர்ஜி ஃபார்ம். எனர்ஜி இருந்தா தானே நம்ம இயங்கவே முடியும். இப்ப சக்தியற்ற நிலை அப்படின்னா இயங்காது. அது இயங்காமல் அசையாமல் அசைவற்று நிற்கும். அப்ப அவர் வந்து அந்த அசைவற்ற நிலையை அடையணும். எப்படியாவது நம்ம ஸ்டார்டிங்ல இங்க நாடகத்தால் உன்னாடியார்னு பார்க்கும்போதே மாணிக்கவாசகர் சொன்னாருல்ல, எப்படியாவது உன்னை அடைஞ்சிடணும்னு தான் நான் அவசரப்படுறேனே ஒழிய, உன்னைய இருந்து உன்னைய நினைச்சு உன்னைய உருகணும் அப்படின்னு எனக்கு தோணுதா? எனக்கு தோணலையே. அந்த வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு முதல்ல இதுக்கான பதில சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, உன்னைய சீக்கிரம் வந்து சேர்ந்துடணும், இதெல்லாம் விட்டுறணும், எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் வேணும் அப்படின்னு நம்ம அவசரப்படுறோமா? அந்த அந்த நிலை இருக்கக்கூடாதான். எந்த இதுலயும் எல்லா விதத்திலையும் இந்த சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியில கூட, இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் கூட அந்த அசையாமல் இருக்கக்கூடிய ஆஹ் அந்த அவருடைய இருப்பை உணரும் தன்மை வேண்டும். அதனாலதான் அந்த இடத்துல பிரிங்கி முனிவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாடகம் ஆடி அப்புறம் உமையவள் வந்து தவம் இருந்து இறைவனோட இடப்பாகத்தை அவள் பெற்றாள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இடப்பாகத்தை பெற்றாள்ங்கும் போதே இங்க அதுக்கு பதில் என்னவாயிருது? அப்ப நம்ம இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திலும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியிலும் அந்த இருப்பான இறைவனை உணர வேண்டும். ஒரேபடியா அந்த அந்த நிலைக்கே போகணுங்கிற அவசரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் அவனே இருக்கிறான், இயக்கத்திலும் அவன் இருக்கிறான், இயக்கமற்ற நிலையிலும் இருக்கிறான். அதனால அவனை உணர முற்பட வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. குரவுவார் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மென்மேலும். விரவுவார் அப்படின்னா ஒரு நிமிஷம். விரவுவார் அப்படின்னா இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய யாரு அவர்கள்? இறைவனோடு இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கா? அடியார்களுக்கு தான் இருக்கா. அதனாலதான் நம்ம இங்க குரு ஒவ்வொரு தடவையும் குருவை நினைக்கிறேன். எதுக்கு இங்க மாணிக்க வாசகர் வந்து அவரே இறைவனோடு இரண்டரை கலந்துதானே இது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு தான் அந்த இறைவனுடைய உண்மையான அந்த தன்மை தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மென்மேல் மேல மேல உன்னுடைய அரவுவார் களலினைகள் காண்பாரோ அறியானே. அவர்களுக்கு கூட இரண்டரை கலந்திருக்கக்கூடிய அந்த அடியார்கள் கூட உன்னுடைய களல் இணைகள், அந்த களலுக்கு இணையாக யாராலையும் பார்க்க முடியுமோ அந்த உன்னுடைய களல்களை பார்க்கிறது கூட அரியதாக இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. குறவுவார் என்ன மீனா? குறவுவார் குழல் மடவாள் பார்த்துதான் வச்சேன். அரவு வந்து அணைக்கிறதா? அவருடைய கடல்களை பாதத்தை அணைக்கிறதா? மலர் அணைகள்னு மலரை அணிந்த அப்படின்னு சொல்லப்படுது. குறவுவார் குழல் மடவாள்னா மலரை அணிந்த குழல் மடவாள். கூருடையாள் ஒரு பாகம் உமையம்மை, ரைட்? கூருடையாள் ஒரு பாகம். விரவுவார்னா இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய தன்மை. அரவு அப்படிங்கிறதுக்கு இங்க அராவிய அப்படின்னு தான் எனக்கு மீனிங் போட்டிருக்காங்க. சோ எனக்கும் அதுக்கு சரியான கரெக்டான அர்த்தம் தெரியும். கடல் கைப்பற்றியவ அப்படி இருக்குமோ? அரவுவார் களலினைகள். ஆமா, உன் அரவு, அதாவது அடியார்கள் மென்மேல் உன் அரவுவார், உன்னையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய. ஆமா, பொருள வரலாம். ஆனா எனக்கும் சோ இத நான் அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்கள சொல்றேன். லதான்னு இருக்கீங்க. பாலா கேக்குதா? கேக்குது. பரவுவார் இமையோர்கள் பாடுவனாள் வேதம் குரவுவார் குடமலர்வாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மென்மேல் உன் அரவுவார் களலினைகள் காண்பாரோ அறியானே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இங்க வந்து ஒரு ஊ தான் வரணும், ரெண்டு ஊ வரக்கூடாது. அதாவது பரவுவார் இல்ல, பரவுவார், குரவுவார், விரவுவார், அரவுவார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது முனிவர் யார் பேர சொன்னீங்க? யார் பேரு மீனா? பிரிங்கி முனிவராச்சி.
ஓ, பிரிங்கி முனிவர் கதையே எனக்கு தெரியாது. ஓகே, ஆ, படிச்சுட்டேன். அடுத்தது அம்மா கை கொடு, படிச்சுட்டேன். அம்மா செகண்ட் கொடுக்கணும்டி. மியூட் பண்ணிக்கலாம். சாரி, மியூட் ஓ பண்ணிக்கலாம். சாரி சாரி சாரி. நீங்க தான் மியூட் பண்ணணுமா? நம்மளுக்கு எப்படிப்பா மியூட் பண்றது தம்பி? யுவராம் சார். Yeah. அதான். அடுத்ததாக உருகாத நெஞ்சத்திற்காக வருந்துதல். நான் இவ்வளவு நாளா உன்னைய நினைச்சு பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவாதான் இந்த பாடல் அமைந்திருக்கு. அம்பலத்தில் ஆடும் பெரியோனே, உனக்கு மலர் தூவவில்லை, உருகி அழுததில்லை, நான் எப்படி வாழ்வேன், இனி நான் இறப்பதே மேல். அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தெம் பெரியானே, சிறியேனை ஆட்கொண்ட பேய்களற்கீழ் விரையார்ந்த மலர் தூவேன், வியந்தலரேன், நயந்துருகேன், தரியேன் நான் ஆமாறென், சாவேன் நான் சாவேனே. அரியானே யாவருக்கும் அம்பரவா, அதாவது யாருக்குமே கிடைக்கக்கூடியாத அரியவன் நீ. அப்படி அம்பலத்து எம் பெரியோனே, அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற, அம்பலத்தில்னா அம்பலம்னா என்னது? அதாவது இதை அம்பலமாக்கியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியப்படுத்தியாச்சு. எல்லாருக்கும் தெரியற மாதிரியான இடத்துல இருக்கிறது, வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய இதுல இருக்குது. அப்படி திருச்சிற்றம்பலம்னு எப்போதுமே சொல்றோம், திருச்சித் அம்பலம் அப்படின்னு எப்போதுமே சொல்றோம். அவனுடைய சித்தம் அம்பலமாகத்தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் போற மாதிரிதான் இருக்கு, தெரியறது மாதிரிதான் இருக்கு. ஆனா ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு உண்டு, கேமஃப்ளாஜ் அப்படின்னு. அது அந்த இடத்துல இருக்கும், ஆனா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய இருப்பு தெரியாமல் இருக்கும். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். எங்கேயும் நிழல் இருக்கு, வெயில் என்பதே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் நிழல் இருக்கு அப்படின்னா, அதான் நிழல் இருக்கணும்னா என்ன? வெயில் வெளியில இருக்கு, நம்ம அந்த ஷெல்டர் வந்து ஃபுல்லாவே இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய மொத்த ஊருக்கோ இல்ல அந்த மொத்த நாட்டுக்கோ அந்த ஷெல்டரே மொத்தமாவே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய வெயில் என்பது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரிய வாய்ப்பில்லை. அப்ப எங்கேயும் நிழல் இருக்கும்போது வெயில்னு ஒரு தத்துவம் இருந்தாதான் இந்த நிழலினுடைய அருமையே தெரியும். இல்ல நிழல் எங்கேயுமே இருக்கு அப்படின்னா நமக்கு நிழல்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நம்ம உணரவே மாட்டோம். வெயில்னு ஒண்ணு ஆப்போசிட்டா ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாதான், ஓ இவ்வளவு நாள் இங்கே நிழல்னு ஒண்ணு இருந்தது போல, அது இவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்தது போல அப்படின்னு தெரியும். இப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்றோம், இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றோம். இப்ப நிழல்ங்கிறது எப்படி? அந்த ஒருவனாக, அந்த ஒரு தன்மையாக அந்த இறைவன் இருக்கிறான். இப்ப வெயில்னு நமக்கு ஆப்போசிட்டா இருந்து இதனுடைய தன்மையை உணர்த்துவதற்காக உள்ள தன்மை போல அங்கு எதுவுமே கிடையாது. அப்படி கிடையாமல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி அவனுடைய தன்மை உணர முடியும்? எல்லாத்துலயும் கலந்து, எங்கும் ஊடுருவி, எங்கும் அம்பலமாக எல்லா இடத்துலயும் இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியாது இருக்கிறான். அதனாலதான் தெரியவில்லை, அந்த நிழலினுடைய அருமை தெரியவில்லை. ஏனென்றால் வெயிலே கிடையாது அப்படின்றது போல அவன் எங்கும் பறந்து விரிஞ்சிருக்கான். அதனால அவனை நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஆராய்ந்தால், தேடினால், அதுவும் எப்படி? ஒரு கள்வனை தேடுவது போல் தேடினால், அவன் கள்வன் போல நம் மனசுக்குள்ள ஒளிஞ்சுக்குவான. அந்த ரமண மகரிஷி சொல்றாரு, அவன் வந்து இறைவனை வந்து கள்வனை தேடுவது போல தேடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி அவர் நம்ம விடாம தேடணும், தீவிரமாக தேடணும். அப்படி தேடினாதான் அவனை அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தேட முற்படாத சிறியோன் நான், அப்படி சிறுமை வாய்ந்தவன் நான். ஆட்கொண்ட பேய்களர் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன், உன்னைய வந்து நான் மலர் தூவி வழிபடல, வியந்து அலறேன், உன்னுடைய பராக்கிரமங்களை வியந்து ஆச்சரியப்பட்டு நான் வாய்விட்டு கதறி அழுகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நயந்து உருகேன், அப்படியே மனசெல்லாம் உருக, மனசெல்லாம் குழைய உன்னைய வந்து நான் நினைச்சு உருகினேனா கிடையாது. தரியே நான் ஆமாறேன், சாவேன் நான் சாவேன், இதெல்லாம் பண்ணாத நான் எதுக்கு இருக்கணும், நான் இருக்கவே தேவையில்லை அப்படின்னு ஒரு எப்படி எப்படி சொல்றது, ஒரு புள்ள, இப்ப அம்மா பிள்ளையே எடுத்துக்குவோமே, இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமான்னு நமக்கு ஒரே ஒரு தாட் வந்துரும் உடனே. அப்ப ஒரு அம்மா பிள்ளையே எடுத்துக்குவோம், ஒரு புள்ள கஷ்டப்படுது அங்க, ஆனா அந்த பிள்ளைக்கு போய் ஹெல்ப் பண்ற நிலைமையில இந்த அம்மா இல்ல.
அப்படின்னா நான் எதுக்கு இருக்கேன்? என் புள்ள அங்க கஷ்டப்படுது, தவிக்குது. ஆனா அதுக்கு போய் உதவ முடியாத நான் நிலையில இருக்கேன்னு, நான் ஏன் இருக்கேன் இங்க? நான் எதுக்கு இருக்கேன்? அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நெனப்பு வரும் இல்லையா? அந்த அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ அந்த ஒரு நெனப்பு வரும் இல்லையா? இது வந்து அன்பின் மிகுதி இல்லையா? அந்த அன்பின் மிகுதி தான் இங்க மாணிக்கவாசகருடைய வரியில தொனிக்குது. இத சொல்லலாம். ஆ அண்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சாரி, நான் அது ஆர்டர்ல போல. ஆனா பெரிய அண்ணன் பாடுங்க அண்ணன். ஒரு நிமிஷம். அந்த இது இருக்கு. பெரிய அண்ணன் பாடுங்க அண்ணன். கேக்குதா மீனா? கேக்குது அண்ணன், பாடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பேய்கழற்கீழ் விரையார்ந்த மலர் தூவேன் வியல் தளரேன் நயந்துருகேன் தரியே நான் ஆமாறேன் சாவேன் நான் சாவேனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி அண்ணே. இந்த பாடலை முதல்ல நான் வந்து பெரிய அண்ணன் பாடிதான் நான் கேட்டேன். எனக்கு அந்த ராகம் வந்து அப்படி மனசுக்கு இனிமையாக அப்படி அமைஞ்சது. அன்னையில இருந்தே இந்த பாடல் தான் இந்த திருவாசகத்தை முழுதும் உட்கார்ந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுனாவே அது இந்த நாடகத்தால் உன்னடியாருங்கிற பாடல் தான். நாடகம் கூட பண்ணலான்னு சொல்றாங்களே. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான அர்த்தங்கள் கொடுத்த பாடல் இது. ஒவ்வொரு தடவையும் நினைச்சு பார்க்க வேண்டிய பாடல் இது. அதற்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது பெரிய அண்ணன். என்னோட நன்றி இன்னைக்கு இந்த இதுல தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. முருகா சரணம். அவன் அருள். தேங்க்யூ மீனா. அடுத்ததாக இந்த வரிகள். உலக இன்பங்களில் மயங்கும் நெஞ்சம். இந்த உலக இன்பம்லாம் ரொம்ப சின்னது, அவனுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்னதை உணராது. இப்போ எப்படி ஒரு அமுதத்தை அருந்தி பார்க்காதவர்கள், சுவைத்து பார்க்காதவர்கள் தேனை அமுதம் என்பார்கள் இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு அமுதம்னா எப்படி இருக்கும்னு, அவர்களுக்கு இல்ல, நமக்கு அமுதம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால தேன், அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நம்ம அதை பெருமையா பேசுவோம். அப்படி போன்றதுதான் நம்ம வந்து இந்த உலக இன்பங்களை பெருமையாக பேசி அவனுடைய இன்பத்தை உணராது இருப்பதுங்கிறது. அப்போ மண்ணுலக பெண்களின் அழகிலும், அதாவது இங்க இது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க பார்க்கக்கூடிய காட்சியிலும் அதனால் ஈர்க்கப்பட்டு அதுல வைக்கக்கூடிய ஈர்ப்பும் ஆசையும் ரொம்ப சிறியது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சோ அதை நினைச்சு நீ உருகாத நெஞ்சே, அந்த இறைவன், இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொல்லப்படுது. இதுல பெண்கள் வந்து பெண்கள்னு சொன்னதுனால இங்க வந்து அதை வந்து ஒரு இதுவா எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சொல்லப்படக்கூடியது. இது ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலக இன்பங்களில் ஈர்க்கப்படும். அப்ப அந்த இன்பம் எல்லாம் அவனுடைய இன்பத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றத அவர் வந்து அத ஒரு இடிந்துரையாக சொல்றாரு, ஒரு இடிச்சு சொல்றாரு, ஒரு கண்டிப்பாக சொல்றாரு. அத அப்படிதான் இந்த இடத்துல எடுக்கணும் இத. இதுக்கே உதாரணம் யார பார்க்கலாம் அப்படின்னா அருணகிரிநாதர் இளமையில் அந்த சிற்றின்பங்களில் மூழ்கி இருந்து கடைசியாக இறைவனிடம் சரணடைந்து இறைவன் அருள் அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறது, சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னியே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலையே அப்படின்னார். அப்போ அந்த மாதிரி அவர் அப்பேற்பட்ட ஞான நிலையை அடைந்தார். இப்போ தகுதி இல்லைன்னு எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் அந்த தகுதியை அடைகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வரிகளை படிக்கலாம். இங்க நான் அடுத்தது அந்த ஆர்டர்ல போறேன். மீனாட்சி நாச்சியப்பன் படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். வேனில் வெல் மலர் கணைக்கும் வெண்ணகை செய்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் படைத்துருகும் பால் நெஞ்சே, ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டா நின்று போய் வானுலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே. தேங்க்யூ. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக கடைசி பாடல் வரி. இந்த இடத்துல மனதுக்கு அறிவுறுத்தல் அப்படிங்கிறது, அதாவது மனசுக்கு சொல்ற அறிவுரையாக, வாழ தெரியாத என் நெஞ்சமே
நீ தீய வினைகளில் சிக்கி தவிக்கிறாய். உன்னை காக்கும் இறைவனை வணங்காமல் உனக்கு நீயே கேடு தேடிக் கொள்கிறாய். துயரக் கடலில் வீழ்ந்து தவிக்காதே, இறைவனை பற்றிக்கொள் அப்படின்னு இந்த மனதுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு. மனசே, ஏன்னா இந்த மனசுக்கு என்ன தன்மை அப்படின்னா மனதினுடைய தன்மை இங்க பார்ப்போம். இது மனசுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, மனசுக்கு வந்து கண்டிப்பு சொல்றதுதான் இந்த முழு அறிவுறுத்தல் அப்படிங்கிறதே அப்படி சொல்லக்கூடியதுதான். அப்ப ஏன் அப்படி மனசுக்கு சொல்லப்படுது அப்படின்னா மனதினுடைய தன்மையை பார்க்கலாம். ஒரு நேரம் அதுக்கு பிடிச்சது அடுத்த நேரம் பிடிக்காது. ஒரு நேரம் வேணும்னு நினைச்சது அடுத்த நேரம் அதுக்கு வேணும்னு தோணாது. ஒரு இதுல கிடைச்சது அடுத்த இதுல போதும்னு தோணாது. அப்ப மனம் என்றால் அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருப்பதுதான். அப்ப இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய குருவான மாணிக்க வாசகர் இங்க சொல்லப்பட்ட நாடகம் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் பொருந்தது. ஏன்னா மெய் அப்படிங்கிறது, உண்மை பொருள் அப்படிங்கிறது மாறாத தன்மை கொண்டதே உண்மை பொருள். அப்ப இந்த மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த வரியை பார்த்து அழுக வருது, ஆனா இன்னும் கொஞ்சம் அடுத்த நாள் பார்த்தா ஓ கோயிலுக்கு போகணுமா, இன்னைக்கு போக தோதில்லையே, இன்னைக்கு வேண்டாம் நான் இன்னைக்கு போகல. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடணுமா, ஓ இன்னைக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்ற மனம் தான் இது. இன்னைக்கு நினைச்சு அழுதுருச்சே, ஓ இது ரொம்ப நல்லா சாமி கும்பிட தன்மை உடையதான்னு கேட்டா கிடையாது. அப்போ இந்த மனம்க்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. அப்ப அதனாலதான் இங்க நாடகம் மனதுக்கு சொல்லப்படுது, ஓ நீ இந்த செய்யக்கூடியது வந்து இது நாளைக்கே மாறிடும் அப்படிங்கறதுனால. அப்ப மாறாத அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிறார், அப்படின்னு அறிவுறுத்துறார். அப்ப அதுதான் இந்த வார்த்தையா இருக்குது, இந்த வரிகளாக இருக்குது. இத படிக்கலாம். அழகு ஏகப்பன். கேக்குதா? கேக்குது. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டாழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை எத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே. திருச்சிற்றம்பலம். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கலாம். இன்னைக்கு பார்த்தத அமைதியா இருந்து எந்த வரிகள் எந்த வாசகங்கள் நம்ம மனதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓ நம்ம பிரார்த்தனையை இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். சாரி, முருகப்பன் சாரி விஜி இருக்காங்க. விஜி படிக்கிறீங்களா? விஜி பிரார்த்தனை பாடல் படிக்கிறீங்களா? படிக்கிறேன்னு சொல்லிருந்தேன். படிக்கிறேன் மீனா. வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டென் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. தேங்க்யூ விஜி. திவ்யா இருக்கீங்களா? திவ்யா படிங்க. கேக்குதா? கேக்குது, படிங்க திவ்யா. படிங்க திவ்யா, கேக்குது. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கலாம். இன்னைக்கு பார்த்த வரிகள்ல நமக்கு மனதுக்கு கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்லி முடிக்கிறேன். அதுவரையும் கண்ணை மூடி அமைதியா இருக்கலாம்.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நன்றி. யாராவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. Another wonderful session. நன்றி. பிரகாஷ். நன்றி மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ ரொம்ப மீனா. நன்றி அஜி. நன்றி நன்றி. நன்றி. தேங்க்யூ. மெய்யம்மை உலகப்பன். யா ஆச்சி. மெய்யம்மை உலகப்பன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது செஷன். நேற்றுக்கு அட்டன் பண்ண முடியல, இன்னைக்கு அட்டன் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூ. நான் செஷன் என் பண்றேன். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம்.